மள்ளர் மீட்புக் களத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மள்ளர் மீட்புக் களத்தினுடைய 20 ஆண்டு கால ஈடு இணையற்ற ஈக உழைப்பை உணர்ந்த ஆதரவாளர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில் மள்ளர் பேசுகிறேன். 2003ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது 2023வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகால இயக்க பயணம், ஈடு இணையில்லாத ஈக உழைப்பு. இத்தகைய உழைப்பால் இந்த சமூகத்தினுடைய வரலாறும் பண்பாடும் மீட்கப்பட்டு இந்த சமூகத்திற்கான அரசியல் பாதையை மள்ளர் மீட்புக் களம் கண்டுகாட்டி தொடர்ந்து தொய்வில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வீட்டை கட்டிப்பார், திருமணத்தை நடத்திப்பார் என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஒரு இயக்கத்தை நடத்துகிற போதுதான் அதில் ஏற்படுகிற இன்னல்களும் இடர்பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் எண்ணற்ற சவால்களும் சூழ்ந்திருப்பதை உணர முடியும். அந்த வகையில் பொது வாழ்வில் ஏற்பட்ட வலிகளை உணர்ந்து நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இத்தகைய 20 ஆண்டுகால இயக்கப் பணிக்கு உதவிய அனைத்து உறவுகளுக்கும், அவ்வாறே இந்த இயக்கப் பணிகளுக்கு உழைப்படுத்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இயக்கத்திற்கான ஒரு நிதி ஒருங்கிணைப்பு கூட்டத்தை வருகிற மே 7ஆம் நாள் கழுகுமலை கெச்சிலாபுரத்தில் என்னுடைய இல்லத்தில் ஒன்று கூடி இந்த இயக்கப் பணியை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்காக ஐயா மள்ளரிய தந்தை தேவ ஆசீர்வாதம் அவர்களுடைய மருமகனாரும் மள்ளர் மீட்பு களத்தினுடைய மாநில தலைவருமான ஐயா பொதிகை தமிழ்மல்லன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே நான் அனைத்து உறவுகளுக்கும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிதி நெருக்கடி என்பது நமக்கு தற்போது ஏற்பட்டதற்கான காரணம் என்பது தெய்வேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் சிகப்பு பச்சை வண்ணக்குடியை உருவாக்கி தந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மாநாடுகளை நடத்தி தேவேந்திரகுல வேளாளர் தொடக்க பள்ளிகளை தொடங்கி வைத்து பன்முகத்தன்மையில் பாடாற்றிய ஒரு படைவழி தலைமையாகவும் அறிவார்ந்த தலைமையாகவும் திகழ்ந்த மாவீரன் தேக்கம்பட்டி பாலசுந்தரர் அவருடைய நினைவகத்தை மள்ளர் மீட்புக் களம் ஏற்கனவே அமைத்திருக்கிறது. அதனுடைய நினைவகத்தினுடைய முன்பகுதி கைமாறுகிற சூழலில் அதற்காக அந்த நிலத்தை வாங்குவதற்காக நாம் ஒரு பெருந்தொகையை செலவு செய்திருக்கிறோம். அது கடன் பெற்று செலவு செஞ்சிருக்கிறோம். எனவே இந்த இயக்கம் தற்போது ஒரு மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் சிக்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு வழியில்லாத சூழலில் தான் இந்த ஒன்று கூடல் நிதி ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இயக்கப் பணிகளில் ஈடுபடக்கூடிய பல பொறுப்பாளர்களுக்கும் இந்த இயக்கம் முடிந்தவரை பொருளாதார உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த வேளையிலே வேறு வழி இல்லாமல் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல இயக்கத்தை கடந்து சில சமூக உறவுகளுக்கும் கூட இந்த இயக்கம் உதவிய வரலாறு உண்டு, உதவி கொண்டிருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. என எல்லாவற்றையுமே நம்ம வெளிப்படையாக ஒரு இயக்கம் பொது வழியில் பேச முடியாது. இதுபோல நிலைகளில் ஒரு நிதிக்குழுவை உருவாக்காமல் நாம் உருவாக்க முடியாத ஒரு சூழல் தான். சமூகத்தினுடைய பல்வேறு அரசியல் கருத்தாக்கங்களால் இந்த சமூகம் சிதறுண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த மள்ளருங்கிற பெயரே இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் மள்ளர் என்கிற பெயரில் இயக்கம் கண்டு இன்றைக்கு உலகளவில் மள்ளருங்கிற அந்த இலக்கிய எழில் பெயரை நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோம். 2003 மாவீரன் இமானுவேல் சேகரன் பிறந்த செல்லூர் மண்ணிலே தொடங்கிய மள்ளர் மீட்புக் களம் தொடக்க காலங்களில் துண்டறிக்கைகள்
பெரும் பொருளாதார செலவுகளில் தான் நம்ம வந்து இந்த பணிகளை செய்கிறோம். அதுவும் விலை அதாவது எவ்வளவு தரத்தோடு ஒரு ஒரு பணியை, இது துண்டறிக்கையாக இருந்தாலும் சரி, ஆய்வு நூல்களாக இருந்தாலும் சரி, இசைத்தகடுகளாக எந்த பணியாக இருந்தாலும் சரி, உயர்ந்த தரத்தில் செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் வள்ளல் மீட்பு களத்திற்கு எப்போதும் உண்டு. அந்த வகையிலே வந்து நம்ம தொடக்கத்தில் மள்ளர் எனும் தேவேந்திர குல வேளாளர்கள் தலித்துகள் அல்ல என்கிற துண்டறிக்கையை 2003 நாம் வந்து இந்த மண்ணிலே வந்து தூவ தொடங்கினோம். அதற்கு இன்றைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மண்ணுரிமை வெறும் 14 இதழ்கள் தான் நடத்தணும். 14 இதழ்களை நடத்துவதற்கு நாம் பட்டபாடு என்பது சொல்லி மாளாது. அதை தூக்கி சுமந்து நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து வாகனம் கிடையாது. ஒவ்வொரு இதழ்களையும் இந்த இதழ் பணிகளுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த 20 ஆண்டு கால பணிகளில் இப்போ மிகப்பெரிய இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு எத்தனையோ உறவுகள் வந்து பெரிய அளவில் வந்து உதவினாலும் கூட என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் முழுமையாக துணை நிற்க போய் அவருடைய உழைப்பையும் செலுத்தி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயையும் இந்த இயக்க பணிகளுக்கு செலவிட்டதால் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை 20 ஆண்டு காலம் வந்து நாம் நடத்த முடிஞ்சிருக்கு. என்னுடைய அம்மாவினுடைய மறைவிற்கு பின் இந்த இயக்கத்தை நடத்துவது பெரும் சவாலாகவே இருக்குது. ஏன்னா குடும்ப பொறுப்பையும் சுமந்து இந்த இயக்கத்திற்கான தொடர்ச்சியான உதவிகளையும் என்னுடைய அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க இல்லாது என்பது இன்னைக்கு வந்து பெரும் சவாலாகவே எனக்கு வந்து மாறி இருக்கு. குடும்ப பொறுப்பையும் தாங்கி கொண்டு இயக்கத்தையும் வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு பெரும் சுமையாகவே வந்து தாங்கிக் கொள்ள முடியாத சுமையாகவே அது வந்து அது மாறி இருக்கிறது. இப்படியாக வந்து மண்ணுரிமை இதழ் பணியின் மூலமாகத்தான் வந்து தலித் அரசியல் வந்து தகர்த்தெறியப்பட்டது. திராவிடம் வந்து ஆட்டம் கண்டது. அந்த பணிகளை வந்து நம்ம அதற்கடுத்து வந்து நம்ம வந்து தொடர்ந்து எடுத்து செல்ல முடியல. அரசியல் அறிக்கை ஒரு 60,000 ரூபாய் மேலே நம்ம வந்து 2010 அந்த அரசியல் அறிக்கையை வந்து வெளியிட்டோம். கொள்கை அறிக்கையாக அதை வந்து வெளியிட்டோம். மீண்டும் பாண்டியர் வரலாறு எல்லாருக்குமே தெரியும். 7 ஆண்டு கால உழைப்பு, 7 ஆண்டு கால களப்பணிக்கு நம்ம செய்த செலவுகள் எல்லாம் வந்து கணக்கிலே வைக்க முடியாது. அதை கடந்து அச்சு செலவு மட்டுமே 17 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து 5000 படிகளை வந்து அச்சிட்டோம். அதில் வந்து ஒரு 20 பவுன் நகையை நாம் வந்து இழக்க வேண்டியது இருந்தது. என்னுடைய அம்மா மனைவியினுடைய நகை, ஒரு 25 சென்ட் நிலத்தை விற்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இது எல்லோரும் பரவலாக இந்த இயக்கத்தை வந்து இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தபோதும் இதை நினைவூட்டுகிறோம். இதுவரைக்கும் பொது வாழ்விலிருந்து நம்ம 1 சென்ட் நிலமோ 1 பவுன் நகையை கூட வாங்கினது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த வங்கி இருப்பும் கிடையாது. எல்லாவற்றையும் கிடைக்கக்கூடிய பணத்தை முழுமையாக இயக்கத்திற்காகத்தான் நம்ம வந்து செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த பல்வேறு படைப்புகளில் வந்து பல லட்சங்களை நம்ம வந்து கொட்டியிருக்கிறோம். இன்னைக்கு வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எதுங்கிறதான் தெரியும். பட்டியல் வெளியிட்டதற்கான ஒரே ஒரு ஆவணம் மட்டும் இருக்கிறது. அது ஒன்றுதான் இந்த சமூகத்திட்ட. அதுபோல தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜுங்கிற ஒரு வரலாற்று நூல், பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசு மரபு. உங்களுக்கு பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசு மரபுங்கிற நூலெல்லாம் வந்து ஒரு 3 ஆண்டு கால உழைப்பு, 3 லட்சம் ரூபாய் அச்சுக்கூலி, பாவாணர் பிறந்த ஊரில் பிறந்த நாளில் தமிழ் தேசிய பெருவிழா எடுத்து நம்ம வந்து பாவாணரை உலகத்திற்கு வந்து அடையாளப்படுத்தணும். ஏன்னால் அவர் வந்து வெவ்வேறு சமூகங்கள் அவரவர்கள் குடியாக வந்து அடையாளப்படுத்தி பெருமை கொள்ள துடித்தார்கள். அது உண்மை இல்லை, அது பொய் என்பதை நிறுவுவதற்கு நாம் வந்து வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. ஒரு அறிவு சொத்து, அதை நம்ம வந்து மீட்டெடுத்திருக்கிறோம். அதுபோல மல்லரிய தந்தை ராம தேவ ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த வரலாற்று எழுச்சி இருக்குன்னா ஐயாவினுடைய சிந்தனை தான், அவருடைய அறிவு தான் இன்றைக்கு வந்து நமக்கு இத்தகைய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி. ஏன்னா ஐயா பற்றிய வாழ்க்கை வரலாறு இந்த சமூகம் தெரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு நூல். அடுத்து வேளாளர் யார், இன்னைக்கு தேவேந்திரோட வேளாளர் அரசாணைக்கு அடிப்படையாக ஹன்ஸ்ராஜாவர்மா குழு வாங்கி ஆவணப்படுத்திய நூல் வேளாளர் யாருங்கிற நூல். அதுபோக வெண்மணி வடுக்களாகியும் வலிக்கிறது, வெண்மணி வடுக்களாகியும் இன்னும் வலிக்கிறதுங்கிற அந்த நூல். வெண்மணியை பற்றி, வெண்மணி கொடூரத்தை பற்றி, அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி இன்றைக்கு வரைக்கும் ஒரு சரியான ஆவணம் வெளியில வரல. 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம தான் அந்த களப்பணி செய்து உண்மையான செய்திகளை திரட்டி அது நாகப்பட்டினத்தில் வச்சு வெளியிட்டு விழா கண்டோம். இது போல அதே போல பட்டியல் வெளியேற்றத்திற்கான முதல் மாநாடு 2015 நம்ம சாத்தூர்ல நடத்துறோம். 10 லட்சம் ரூபாய் செலவு. அதற்கான செலவுகளை வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்து ஒருங்கிணைத்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை நடத்தி இந்த சமூகத்தை நம்ம வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோக ஏறும் போருங்கிற தலைப்பில் இசைத்தட்டு 21 பாடல்கள், அதை நூலாகவும் வெளியிட்டு
தேனில வச்சு மிகப்பெரிய விழா எடுத்து அதற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு. அதனால எந்த ஒரு அதில் திரும்ப பெறவே முடியல. வெறும் 13,000 ரூபாய்க்கு தான் அந்த இசைத்தட்டுகளை வந்து நம்ம விற்பனை செய்ய முடிஞ்சது. அது தம்பிகள் பொறுப்பாளர்களுடைய பயண செலவு கூட அது வந்து பத்தலை. இதுதான் வந்து இயக்கத்தினுடைய நிலைமை. இதை கடந்து வந்து தமிழ் இனப்பகுவின் உண்மையின் உள்ளீடுகள் என்கிற ஒரு நூலை நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறோம். திராவிட நெறிய ஓடு என்கிற ஒரு பாடல் நூலை வெளியிட்டு அதை வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவுல வந்து அதை வந்து இசை வடிவிலும் வந்து பாடலாக வந்து நம்ம வடிவமைத்து வச்சிருக்கிறோம். இன்னும் அதை வந்து வெளிப்படுத்தலை. இப்படியாக ஐயா தேவாசீர்வாதத்தினுடைய நினைவகம், ஐயாவினுடைய குடும்பத்தோடு இணைந்து அந்த நினைவகத்தை அமைத்து ஆண்டுதோறும் 15 ஆண்டுகளாக அவருடைய நினைவை நம்ம வந்து முப்புலிவெட்டி மண்ணிலே வந்து போற்றி வருகிறோம். இதெல்லாமே தெரிஞ்ச செய்திகள் தான், பரவலாக இயக்கச்சார்புடையவர்களுக்கு எல்லாமே தெரியும். அதுபோல இப்ப இருக்கிற நெருக்கடி தலைவர் பாலசுந்தரராஜனுடைய நினைவகம், அந்த நினைவகத்திற்கான இடம் வாங்கியதுல நம்ம வந்து பெரும் நெருக்கடியை வந்து சந்திச்சிருக்கிறோம். அதுபோல மீண்டெழும் பாண்டியர் வரலாறை வந்து மறுவதிப்பு செய்து அதை வந்து வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. என்னுடைய உடல்நிலை, மனநிலை, பொருளாதார நிலை, சூழ்நிலைகள் காரணமாக அந்த பணிகளை மெல்ல மெல்ல செஞ்சுட்டு இருக்கிறோம். அது ஒரே நாளில் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இந்த மே மாதம் முழுமையாக அதை அமர்ந்து அந்த பணியை செய்யலாம்ங்கிற ஒரு 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 முடிவில் அதற்கான ஏற்பாடுகளை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு அந்த அந்த நூல் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நூல். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் சேர்ந்த கோட்டையை சார்ந்த ஊர் உறவுகள் ஒருங்கிணைந்து புல்வாய்க்குளம் என்கிற ஊரை சார்ந்த நம்முடைய உறவுகளும் சேர்ந்து மட்டும்தான் 2017 என்று நினைக்கிறேன் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை எடுத்து ஒரு பெரு நிதியை கொடுத்தார்கள். இந்த நிகழ்வு என்பது ஒரு மாவட்டத்தில் 10 ஊர்களில் நடந்திருந்தால் கூட, 10 மாவட்டத்தில் 100 ஊர்களில் நடந்திருந்தால் கூட இன்றைக்கு வந்து மீண்டெழும் பாண்டியர் வரலாறு எப்போவோ வந்து மறுவதிப்பாகி வெளியே வந்திருக்கும். மிகப்பெரிய இன்னும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஊரை சார்ந்து எங்கும் விழாக்கள் இல்லை, எங்கும் அதற்கான மறுவதிப்புக்கான உதவிகள் இல்லை. பல உறவுகள் உதவினார்கள். அந்த உதவிகளில் 14 புத்தகங்களை நம்ம வந்து வெளியிட்டோம். அதோடு சேர்ந்து மீண்டெழும் பாண்டியர் வரலாறையும் கொண்டு வந்துடலாம்ங்கிறதுக்காக குறிப்பாக சில ஆவணங்களை தேடி நாம வந்து நீதிமன்றங்களில் வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி நம்ம வந்து அதுக்காக மெனக்கிட்டு காற்று கடந்து ஆவண காப்பகங்களில் தேடி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கல கொரோனா என்கிற ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்தது. அதற்கப்புறம் 2-3 ஆண்டுகளாக நம்ம வந்து வெளியில் பயணிக்க முடியாத ஒரு நிலை வந்தது. அந்த நேரத்தில் உடல்நிலை வந்து எனக்கு சீரில்லாமல் பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல். அறுவை சிகிச்சை செஞ்சு சில ஓரிரு மாதங்களிலே கொரோனா முதல் சுற்றிலே வந்து பாதிக்கப்பட்டு ஒரு மரண பிடியிலிருந்து தான் வந்து திரும்பி வந்திருக்கிறோம். இந்த சூழலில் அந்த இன்றைக்கு வரைக்கும் இயல்பான உடல்நிலை இல்லை. அந்த அறுவை சிகிச்சை கொரோனா பாதிப்பால் ஏற்பட்டதுன்னு அந்த வயிற்றில் வந்து வலியோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்க முடியல. தொடர் ஓட்டம் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, கழுகுமலையில் நாம் வந்து கால் பதித்திருக்கிறோம். கழுகுமலையில் வந்து ஒரு ஒரு நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் தேரோட்டுகிற அந்த உரிமை இருந்தும் நமக்கான நிலத்தை இழந்திருந்தோம். இப்போ அதற்கான ஒரு முயற்சி எடுத்து அந்த நிலத்தை வந்து இன்னைக்கு ஒரு 90 சென்ட் இடத்தை கைப்பற்றிருக்கிறோம். அதில் வந்து தேவேந்திர குல வேளாளர் மண்டபம் அமைக்கவும், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான ஒரு வணிக வளாகத்தை உருவாக்கி பொருளாதார மேம்பாடு காணணுங்கிற ஒரு பெரிய உயர்ந்த நோக்கத்தோடு அந்த பணியை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இந்த நிலையில் இன்னைக்கு இப்போ 2 மிகப்பெரிய பணி என்பது தலைவர் பாலசுந்தரராஜனுடைய நினைவகத்தை கட்டி எழுப்பணும், அதற்கான கடனை முதலில் அடைக்கணும். அதுபோக மீண்டெழும் பாண்டியர் வரலாறு மறுபதிப்பு இந்த மே மாதம் நாம் ஒரு குழுவாக அமர்ந்து வந்து அந்த வேலையை செய்யணும். ஏன்னா தனியாக நான் மட்டும் செய்ய முடியாது. 2 கணினிகள் தேவைப்படுகிறது, 2 கணினி பணியாளர்கள், அவர்களை பராமரிப்பதற்கான பண உதவி தேவைப்படுகிறது. ஒரு 3 உதவியாளர்கள் வேணும். உதவியாளர்கள் என்பது சம்பளத்துக்கு வேலை வைக்கிற மாதிரி கிடையாது. எனக்கு வந்து முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்ற ஆய்வாளர்கள் நம்ம தம்பிகளே இருக்கிறாங்க. 3 தம்பிகள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவர்களோடு ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியோடு கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த பணியை நான் வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா எந்த மக்களுக்காக, இலக்கு மக்கள் யாரோ, எந்த மக்களுக்காக நாம் உழைக்கிறோமோ அந்த மக்களிடம்தான் நம்ம வந்து அதற்கான பொருளாதாரத்தை திரட்டியாக வேண்டும்.
எனவே இதை உணர்ந்து மல்லர் மீட்பு கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஆதரவாளர்களும் பல பல ஆண்டுகளாக பல முறை தொடர்ந்து தொய்வில்லாமல் நீங்களும் வந்து சோர்வில்லாமல் உதவிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பணி இப்ப இன்னைக்கு தொய்வாக இருக்கிறது. இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த குரல் பதிவை நான் வந்து விடுகிறேன். இன்னைக்கு ஒரு குறிப்பாக வந்து இன்னைக்கு கொடியன்குளம் வந்து 95களில் தாக்கப்பட்ட போதெல்லாம் ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்து நிதி உதவியும் பொருளாதார பொருள் உதவிகளும் போய் அந்த மக்களை மீட்டு ஒரு அரசியலாக நம்ம உருவாக்க முடிஞ்சு. அதுபோல அண்ணன் ஜான் பாண்டியனுடைய வருகையை ஒட்டி அவருக்கு சின்ன அளவில் வந்து அங்கங்க வந்து அந்த பொருளாதார உதவிகளை வந்து சமூகம் செய்தது. அதுபோல அண்ணன் கிருஷ்ணசாமி வருகிற போது இடைக்கிடை கொடுத்து அவர்கள் ஒரு வழியில தங்களை தக்க வைத்துக் கொண்டு அவர்கள் காலத்தில் அவர்களுக்கான பணிகளை வந்து செய்தார்கள். அப்ப அதுபோல அண்ணன் பசுபதி பாண்டியனுக்கு வந்து பெருசா சமூகம் வந்து உதவலை. ஒரு சில உறவுகள் தான் உதவிக்கிட்டு இருந்தாங்க. மங்களாபுரம் மாநாட்டில் அண்ணன் கூட நான் இருக்கிற போது பசுபதி பாண்டியன் கூட காலையிலிருந்து தொடர்ச்சியாக மாலை வரைக்கும் இந்த குறிப்பேடை எடுத்து வச்சுக்கிட்டு டைரியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எண்களையும் அடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் என்னை போலதான் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏதோ சின்ன சின்ன உதவிகள் வந்து தான் அந்த அந்த மாநாடை வந்து அங்க நடத்த முடிஞ்சது. என்னை பொறுத்தவரையில் வந்து நம்ம வந்து அறிவுத்தளத்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இயங்குகிறோம். மற்ற தலைமைகளைப் போல வேறு வழிகளில் நிதி திரட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் சூழல்கள் இல்லை. அது போன்ற மனநிலையும் நமக்கு இல்லை. நம்ம வேறு ஒரு நிலையிலிருந்து வந்தோம். அப்பா ஆசிரியர், நான் வந்து பேராசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவோடு வந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை 20 ஆண்டு காலம் வந்து நம்ம வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மல்லர்கள் மட்டுமல்லாது மற்ற சமூகமும் இந்த இயக்கத்தை வந்து பார்க்கிற வகையிலே, போற்றுகிற பாராட்டுகிற வகையிலே வந்து நம்ம இந்த இயக்கத்தை வந்து வளர்த்தெடுத்திருக்கிறோம். அதை கடந்து ஈழத்தமிழர்களும் உலகத் தமிழர்களும் அறிகின்ற வகையிலே மல்லர் மீட்பு கழகத்தினுடைய செயல்பாடுகள் இருப்பது என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே இந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து வந்து இந்த தொய்வாக தேக்கமாக இருக்கக்கூடிய இந்த பணிகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு எல்லோருமே சிந்திக்கணும். செந்தில் மல்லரை நேசிக்கக்கூடியவர்கள், செந்தில் மல்லருடைய உழைப்பை நேசிக்கக்கூடியவர்கள், மல்லர் மீட்பு களத்தினுடைய பணிகளை அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள், சமூக மாற்றங்களை உணர்ந்து கொண்ட பெருமக்கள் எமக்கு வந்து துணை நிற்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஊர்கூடி தான் தேர் இழுக்க முடியும், சிறுதுளி தான் பெருவெள்ளம். நம்ம வந்து 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுக்குறதா, இதனால என்ன வந்துடும் அப்படின்னு நினைச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இங்க வந்து நிதி ஒருங்கிணைப்பு செய்வதற்கு இயலவில்லை. நிதிக்குழு என்று இயக்கத்திற்கணும். அந்த நிதிக்குழுவை நம்ம வந்து கட்டமைக்கணும். 7ஆம் தேதி நம்ம கூடுவதனுடைய நோக்கம் என்பது நிதிக்குழுவை கட்டமைத்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு இந்த பணியை எடுத்து செல்ல முடியும். இல்லை என்றால் இதை விட்டுட்டு விலகித்தான் நான் வந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதை உணர்த்தத்தான் நான் இந்த குரல் பதிவை வந்து பதிவிடுகிறேன். இந்த சமூகத்தை வந்து உலக அரங்கில் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இந்த சமூகம் எம்மை வந்து எந்த நிலையில் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குரிய. எல்லாவற்றையும் இழந்து என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பு, என்னோடு சேர்ந்து எத்தனையோ பொறுப்பாளர்கள் வந்து பல நாட்கள் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்ததன் மூலம் தான் இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய சமூக விழிப்புணர்வு, சமூக மாற்றம், அரசியல் மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் உணராமல் இந்த சமூகத்தை பெருமைப்படுத்திய என்னை வந்து சிறுமைப்படுத்தன்னு சிலர் வந்து அவதூறுகள் பரப்பி அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்துகிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது அவர்களுக்கு தெரிந்தது. அது அவர்களுடைய என்ன சொல்லுவதுன்னா அவருடைய பிறப்பின் நோக்கம்னு தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. மக்களிடம் நீங்கள் மல்லர் மீட்பு களத்தினுடைய பணிகளையும் ஒப்பாய்வு செய்து வந்து எடுத்துரைங்கள், ஒப்பாய்வு செய்யுங்கள். இன்னைக்கு நாம் எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு அவ்வளவும் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. ஆண்டகுடி என்கிற ஒரு ஆவண தொகுப்பில் மல்லர் மீட்பு களத்தினுடைய 15 ஆண்டு கால பணி, அதுக்கப்புறம் இப்போ 5 ஆண்டு காலமாக நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல தமிழ் தேசிய அரசியலில் மல்லர் மீட்பு களம்ங்கிற ஆவணம், அதில் எவ்வளவு பணிகளை நம்ம வந்து மேற்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு முனைவர் பட்டம், இளநிலை முனைவர் பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம இயக்கத்தை வந்து ஆய்வு செய்யலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து பணிகளை ஆற்றி இருக்கிறோம். பிஹெச்டி எம்ஃபில் பண்றதுக்கான அந்த தீசிஸை உருவாக்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து பணிகளை வந்து செஞ்சிருக்கிறோம். எனவே இதையெல்லாம் வந்து எடுத்துரைங்க. அதுபோல இப்போ தலைவர் பாலசுந்தரராஜ் வந்து சிகப்பு பச்சை வண்ணக்குடி உருவாக்கி இருக்கிறார். ஏர் தொழிலுக்கு வந்து
போர் தொழிலுக்கு சிவப்பும் பயிர் தொழிலுக்கு பச்சையும் சொல்லிட்டு அந்த கொடிக்கு வரலாறு சொன்னவன் செந்தில் மல்லர். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்க. பாலசுந்தராஜ் உருவாக்கிய சிவப்பு பச்சை கொடிக்கு இணையாக அதை விட கூர்மையாக ஏறும் போரும் என்கிற அந்த லட்சினையை, அந்த சிம்பலை உருவாக்கியவன் செந்தில் மல்லர்ங்கிற செய்தியை நீங்கள் வந்து மக்களிடத்துல கொண்டு செல்லுங்க. அதுபோல இம்மானுவேல் சேகரன் அன்றைய ஆதிக்கத்தை எதிர்க்கணும், அதை தகர்த்தெறியணுங்கிறதுக்காக முத்துராமலிங்க தேவர் என்கிற ஒரு அரசியல் ஆளுமையோடு ஒரு பிம்பத்தோடு நேரடியாக உரசி ஒரு சமூக விடுதலை நெருப்பை பற்ற வைத்து அங்கே வந்து முதுகுளத்தூர் புரட்சியை ஏற்படுத்தியவர் வந்து மாவீரன் இம்மானுவேல் சேகரன். அதனால்தான் இந்த சமூகம் வந்து உயிர் தெழுந்தது. அதன் வழியிலே இன்றைக்கு வந்து ஜெயலலிதா என்கிற ஒரு ஆணவ செருக்கு மிக்க ஒரு அதிகார மையத்தோடு நேரடியாக உரசி ஒரு வரலாற்று நெருப்பை, உலகளாவிய வரலாற்று நெருப்பை பற்ற வைத்து ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்தியவன் செந்தில் மல்லர் என்கிற மெய்மையை அந்த வந்து மக்களிடத்தில் வந்து நீங்கள் உணர்த்தினால்தான் வந்து அது வந்து இந்த சமூகத்தை வந்து ஒருங்கிணைக்க முடியும். அடுத்த கட்ட பணிகளை இந்த தலைமுறைக்கான நம்முடைய பிறவி கடமையை நம்ம வந்து செய்ய முடியும். ஏன்னால் சமகாலத்தில் வந்து வாழுகிறவர்களை வந்து அவர் எளிதாக வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்க விட முடியாத ஒரு சூழலை வந்து பல்வேறு தீய சக்திகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் வந்து உடைப்பது நம்முடைய உழைப்பு, நம்முடைய பணிகள் மூலமாகத்தான் அதையெல்லாம் தகர்க்க முடியும். இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து நீங்க வந்து எடுத்து சொல்லணும். அதுபோல இன்றைக்கு வந்து அண்ணன் ஜான் பாண்டியனுடைய வருகை, அண்ணன் கிருஷ்ணசாமியினுடைய வருகை எதை தந்தது? செந்தில் மல்லருடைய வருகையினால் இந்த சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றம் என்ன? ஊமையாக இருந்த சமூகம் ஒரு காலத்தில் அண்ணன் ஜான் பாண்டியனுடைய வருகைக்கு அப்புறம் தான் தட்டி எழுப்பப்பட்டது. உறங்கி கொண்டு உணர்விழந்து கிடந்த ஒரு சமூகம் அண்ணன் ஜான் பாண்டியனால் தட்டி எழுப்பப்பட்டது. ஏயினு கேட்டா என்னலனுகள் என்ன சாதினா பள்ளம்னு சொல்லல அப்படின்னு சொல்லி வந்து ஊருக்கு தட்டி எழுப்பினாரு. தேவேந்திரகுல வேளாளர் என்கிற அடையாளத்தை முதல்ல கொண்டு வந்தாரு. அதே போல அண்ணன் கிருஷ்ணசாமியும் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு என்று வந்தாலும் அவருடைய அரசியல் என்பது தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பல ஆண்டுகளாக போனதனுடைய விளைவு ஒரு பின்னணி இருந்தாலும் இந்த சமூகத்தை ஒரு பேசுபொருளாக மாற்றினாரு. என்னுடைய வருகை தான் நாங்கள் மல்லர்கள், நாங்கள் சேர சோழ பாண்டியனுடைய வழித்தோன்றர்கள், நாங்கள் நெல்லின் மக்கள், நாங்கள் மருதநில மக்கள், ஏறும் போரும் எங்குல தொழில், நாங்கள் பாண்டியருடைய மரபினர்கள் என்று மார்தட்டுகிற நிலையை உருவாக்கியது மல்லர் மீட்பு களத்தினுடைய பணி என்பதை மக்களிடத்தில் நீங்கள் ஓங்கி எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு ஐயா தேவ ஆசீர்வாதமும் குருசாமி சித்தரும் நமக்கு வழிகாட்டினார்கள். அவர்கள் வந்து 8 அடி பாய்ந்த ஒரு சூழலில் செந்தில் மல்லர்ங்கிற இந்த குட்டி வந்து 16 அடி பாய போய் தான் என் மீது தேசத்துறவு வழக்கு பாய்ந்தது. என் மாமனார் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டார். எனவே இந்த சமூகத்தினுடைய மீட்சிக்காக ஒட்டுமொத்த என்னுடைய குடும்பமும் உழைப்பெடுத்திருக்கிறது, வழக்கு சுமந்திருக்கிறது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் இல்லை என்றால், நான் இந்த பணியை செய்யவில்லை என்றால் இன்னொருவர் செய்வதற்கு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொருவர் செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து சிவனை இன்னொரு சமூகம்னு சொல்லிட்டாங்க, முருகனை அப்படி சொல்லிட்டாங்க, மூத்த குடின்னு நாங்க சொல்லிட்டாங்க, ஆதிக்குடின்னு நாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதற்கு எல்லாவற்றுக்குமான தீர்வு இன்னொரு பக்கம் வந்து பாண்டியரை தேடின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. எங்க வரைக்கும் போகுதுன்னா பாளையக்காரர் ஆட்சி வரைக்கும் போது அப்புறம் முட்டி திரும்புது. அதுக்கு முன்னாடி போக முடியாது. அதுக்கு முன்னாடி போனா பாண்டியரை தேடி பல்லர்களை தான், பல்லர்களுடைய கால்களில் தான் விழுந்து வணங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எனவே நாம் செய்ய வேண்டியது பணிகள், அதை பல்லர்கள் தமிழர்களா அப்படின்னு கூட கீச்சகத்தில், அதை ட்விட்டர்ல வந்து நேற்று முன்தினம் வந்து தேவதாசி கூட்டத்தை சார்ந்தவர்கள் வந்து ஏதோ வந்து கலந்துரையாடல் நடத்தினாங்களாம். இதெல்லாம் காதுகளுக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பேச முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒட்டுமொத்தமாக இதற்கான தீர்வு என்பது மீண்டெழும் பாண்டியர் வரலாறு கூர்மைப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு இன்னும் இப்ப 700 பக்கத்துல வந்த நூல் வந்து இப்போ 1000 பக்கங்களுக்கு மேல வரப்போகுது. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த பணியை தொய்வில்லாமல் நாம் செய்வதற்கு நீங்கள் துணை நிற்கணும். ஊருக்கு நிதி கொடுத்தாலே போதும், பெருசா இல்ல. ஊருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலே 1000 ஊர்கள் சேர்ந்தாலே வந்து இந்த வேலைகளை செஞ்சிட முடியும். எனவே நாம் வந்து அதான் சொல்றோம், இலக்கு மக்கள் எந்த மக்களுக்காக வேலை செய்யறோம் அந்த மக்கள்கிட்ட தான் நாங்கள் நிதி கோர முடியும். இதை கூட கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் யார், அவர்கள் செய்த சமூக பணி என்பதையும் நீங்கள் வந்து திறனாய்வு செய்யணும். ஒரு வினை நிகழ்கிற போது எதிர்வினை நிகழும். எப்படியாவது இந்த புத்தகத்தை வெளியில வந்துட விடக்கூடாது. தலைவர் பாலசுந்தராஜுக்கு ஒரு நினைவிடம் 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் போய்
எங்கிருந்தோ போய் நம்ம வந்து 200-300 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கே போய் உட்கார்ந்து அந்த வேலைகளை செஞ்சா அதை தடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் பல நல்லவர்கள் சுற்றி சுழன்று வரான். இதெல்லாம் ஏன்னா நினைச்சு பாருங்க, இமானுவேல் சேகரனுக்கு அவர் கொலைகண்ட இடத்தில் ஒரு சிலை வைக்க முடியல, அவருடைய நினைவிடத்தை எடுத்து ஒரு மணிமண்டபமா கட்ட முடியல. இதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலை. இது யாரு மாற்று சமூகமும் வந்து தடுக்குது? அதெல்லாம் கிடையாது. நம்முடைய பிற்போக்கு சிந்தனை தான், நம்முடைய கெட்ட எண்ணங்கள் தான். அதுபோல பாலசுந்தரராஜ் அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு நினைவிடம் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா அதை தடுக்க கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிதான். இப்போ மீண்டும் பாண்டியர் வரலாறு கொண்டு வரணுன்றது நாங்கள் முனைப்பா இருக்கோம், கொண்டு வந்து தீர்வோம். மே மாதம் என்னோடு வந்து ஒரு குழுவாக 6-7 பேர் உட்கார்ந்து நம்ம முழு நேரமாக அந்த பணியை செய்ய போறோம். அதற்கான திட்டமிடலாம் செஞ்சுட்டோம். இதை பராமரிப்பதற்கு, கூட வேலை செய்யறவங்களை பராமரிப்பதற்கு, அதை இந்த வேலை செய்வதற்கான செலவுகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் முழு மூச்சோட இறங்கணும். மல்லர் மீட்பு கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மனம் வைத்தால் இதை எளிதாக செய்ய முடியும். எல்லாரும் எனக்கு என்னன்றதா ஒரு வேலையும் செய்ய முடியாது. நான் அந்த பணியை வந்து தொடர முடியாது. இதை விட்டுட்டு சமூகத்தை விட்டு அப்பாற்பட்டு நான் வந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை தான் வரும். எனவே இதையெல்லாம் நீங்க வந்து புரிந்து கொண்டு வந்து துணை நிற்கணும். இந்த வேலையை நான் செய்யலைன்னா செய்யறது யாருமே கிடையாது. சும்மா சொல்லிட்டு தெரிவாங்க. அதெல்லாம் வந்து அது வேலைக்காகாது. மீண்டும் பாண்டியர் வரலாறு மறுபதிப்பாகணும், அதே உலகத்தரத்தில் அச்சிடணும். அதை வந்து உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் ஆளுமைகளை, தமிழ் புலவர்களை, தமிழ் அறிஞர்களை, வரலாற்று அறிஞர்களை அழைத்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளை அழைத்து ஒரு மாபெரும் விழாவாக நடத்துகிற போதுதான் பல ஆண்டுகளாக இந்த சமூகத்தின் மீது திணித்த இழிவுகளை, எத்தர்கள் இழிவிரைவுகள் திணித்த இழிவுகளை துடைத்தறிய முடியும் அப்படிங்கிறத வந்து புரிந்துணர்ந்து கொண்ட உறவுகள் இந்த முயற்சிக்கு வந்து நீங்கள் துணை நிற்கணும்னு வந்து கேட்டுக்கிறேன். குறிப்பா வந்து என்னை என் சமூகம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை என் சமூகம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னால் சமூக பணிக்கு வந்தவர்களுடைய நிலை, இமானுவேல் சேகரனுடைய படுகொலை செய்யப்பட்ட அவருடைய குடும்பம் எந்த நிலையில் இருந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுபோல அண்ணன் பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்ட அவர் குடும்பம் எந்த நிலையில் இருக்குங்கிறதே நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து தெரிந்து கொண்டுதான் நாங்கள் வந்து பொது வாழ்க்கையில வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். எனவே பல செய்திகளை நம்ம வந்து நேரில் பகிரலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உணர்வு உள்ளவர்கள், இதை உணர்ந்து கொண்டவர்கள் அனைவரும் நீங்க வந்து தவறாது இந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளணும். குறிப்பாக முடிந்த நிதியை வந்து அன்றைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். பாரதியினுடைய வரலாறு தெரியும். அவருக்கு ஏற்பட்ட அந்த வறுமையும் கொடுமையும் வந்து நான் உணர்வேன். அதேபோல பாவாணர் வந்து ஆய்வுத்தளத்தில் அவருக்கு ஏற்பட்ட வறுமையும் கொடுமையும் வந்து நம்ம வந்து உணர்வோம். வஉசியினுடைய வரலாறு தெரியும். இறுதி காலத்தில் வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இறுதி காலத்தில் வந்து ஒரு மண்ணெண்ணெய் கடையில வந்து பெட்டி கடையில வேலை செஞ்சுட்டு மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்துதான் அவருடைய வாழ்வு நிறைவு பெற்றது. மாபெரும் போராளி. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் வஉசி போன்ற ஒரு போராளியை வந்து பார்க்க முடியாது. அவர்களுக்கெல்லாம் நேர்ந்த நிலைகளை கருத்திலும் கவனத்திலும் கொண்டுதான் நாம் வந்து பொது வாழ்வில் இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இந்த கடனை உடனடியாக அடைக்க வேண்டும். உறுதியான நிதி குழுவை, நிதி கட்டமைப்பை நாம் உருவாக்கி ஆக வேண்டும். எனவே மே 7 கழுகுமலை கெச்சலாபுரத்தில் பாண்டியர் இல்லத்தில் நடைபெறுகிற இந்த சந்திப்பில் மல்லர் மீட்பு களத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், மல்லர் மீட்பு களத்தினுடைய அந்த உழைப்பை உணர்ந்த ஆதரவாளர்களும், சமூக சிந்தனையாளர்களும், சமூக அக்கறையாளர்களும் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டு மல்லர் மீட்பு களத்தினுடைய பணிகளை தொய்வில்லாமல், தேக்கம் இல்லாமல், முழு வீச்சோடும் மூச்சோடும் முன்னெடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டுமாறு உரிமையோடு கேட்டுக்கொண்டு உங்களை மே 7 என்னுடைய இல்லத்தில் சந்திக்க அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.